அப்படி கிடையாது. கடை வாங்கினவங்கள தான் நிற்கும். கடை எனக்கு நிற்காது. 3 வருஷத்துல வந்து க்ளோஸ் அப்படின்னா திருப்பி அந்த சொத்துக்கு அவங்க நாடுனா தான் போகும் கடை. அந்த சொத்தை வந்து அவங்க நாடுனா தான் சொத்துக்கு கடை. சரி, அந்த பேச்செல்லாம் எதுக்குவாமா? பத்திரத்தை கேன்சல் பண்ணிக்கலாமா? செலவானா ஆயிட்டு போகுது. எனக்கு தான் செலவானா ஆயிட்டு போகுது. பத்திரத்தை கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்க இதுக்கு என்னன்னு சொல்லுங்க. அவர் அனுபவிக்க போறதுக்கு இதுக்கு போய் நானதுக்கு வேலை இல்லையே. சங்கரே நீ விக்கலாம், சுடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமா, அதுதான். ஆனா நீ அதுல தலையிட முடியாது. அவர் சொத்து அவருக்குன்னு நீங்க எல்லாருமே சேர்ந்து எழுதி கொடுத்துட்டீங்க. வேலை முடிஞ்சு போச்சு. அது அவரையே நீ வச்சுக்க சொல்ற. விட்டு நீ இப்ப பணத்தை நீ சொல்ற பணத்தை விவசாயம் பண்றதுக்கு சரியா வராது. நான் அப்புறம் பணத்தை கொடுத்துட்டா அப்புறம் நான் தான் விவசாயம் பண்ணுவேன். என்னம்மா நீ எப்ப இருந்தாலும் அப்படித்தானே நம்ம சொன்னீங்க. எப்ப இருந்தா பணத்தை கொடுத்தனே வேலை விட்டுறாங்க நம்ம வச்சு. ரெக்கார்ட் பண்ணும்போது கேட்டுட்டு தான் நான் கையெழுத்து போட்டேன். அதாவது நமக்கு அந்த டைம் முடியுதுன்னா 1 வருஷங்கும் போது அந்த வருஷம் முடியும் போது எந்த பலன்னு முடிச்சாதே சரியா இருக்கும். வருஷத்தை விட்டுட்டு போய் பண்ண முடியாது. நீ காசு இருக்கப்ப திருப்பி எப்போதுமே தை மாசம் திருப்பி இருக்கணும். இப்ப நம்ம பண்ணதே நீங்க ஒரு இதுக்காக தான் பண்ணோம். ஏன்னா விவசாயம் இருக்கும்போதே நம்ம பண்ணோம். ஆமா, என்ன தை மாசம் திருப்பிட்டுனா பிரச்சனை இல்லை. தை மாசி பங்குனி தை மாசமே திருப்பி இருந்தாலுமே முறைன்னு இருந்தா வந்து வேணும்னு விட்டு கொடுத்தாரு. ஆமா, இல்லன்னா 3 வருஷம்னா 3 வருஷம் தான். ஆமா, ரெக்கார்ட் வச்சு எக்ரிமென்ட் போட்டுருக்கேன்னா அது எப்படி? வேறு வருஷத்தை 1,20,000 ரூபாய் யாரு சும்மா? 1 வருஷத்தை 2 வருஷம் கேட்டாங்க. 1 வருஷத்தை நம்ம தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா உன்னுடைய சூழ்நிலை எப்படியோ அது நீ 1 வருஷம் எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, 2 வருஷம்னு எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, 3 வருஷமா எழுதி இருக்குது. அவரா பார்த்து விட்டு கொடுத்தாதானே தவிர இல்லைன்னா இது 3 வருஷம் தான். ஆனா இந்த செட்டில்மெண்ட்டை க்ளோஸ் பண்ண வேண்டியது இல்ல. அவங்க இடத்தை எடுத்துக்கலாம். பணத்தை கொடுத்து க்ளோஸ் பண்ணினா 5,000 ரூபாய். இன்னொன்னு நான் கூட 100 ரூபாய் பத்திரம் வாங்கி அடிச்சுட்டு இருந்தா அந்த இதுக்கு அதுக்கு சம்பந்தம் வந்து கையெழுத்து வேணா போட்டு வேணாலும் தரலாம். உங்க சந்தேகத்துக்கு வேணா என்னன்னு இதுல போய் என்னன்னு சந்தேகம். அந்த இடத்தை அது விற்க போனாதான் சட்டம். அது வந்து உன் இடத்துல இருக்கிறத நீ என்னமோ அது பண்ணுனா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இப்ப பேராம்பூர் வாங்கியிருந்தா அது பிரச்சனை. ஆமா, நீ வாங்கி இருக்கிற அப்படி வாங்கி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. முன்னே பண்ணே கொடுத்துருவாங்க. சமயத்துல உங்க போலி தூக்கிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா வாங்கிருக்கலாம்ல. நான் போய் போலீஸ் இல்லையா நிக்கணும். எனக்கு தலையத்தை எங்க அப்பா இது பண்ணப்ப எழுதி வாங்கணுங்கிற எண்ணத்துல தான் போய் நின்னது. அப்புறம் என்னதுக்கு மரியாதையா பேசிக்க சொல்லிட்டேன். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. ஏய், நான் என்னடா பேசுறேன்? என்ன சொன்னேன்? நீங்க சொல்றத நான் கேக்குறேன். என்ன சொல்றீங்க? பெரிய தாளா பேசிக்கிட்டு இருக்கு. ஆமா, நீங்க பெரிய போல இருக்கு. அவன் இந்த காலத்துக்கு நல்லா தூக்கு. வார்த்தை யார் விட்டது? சொல்ல வேண்டாம். நான் சொல்றேன்.
நீங்க போகலாம். செருப்பால் பேர உடைச்சு ஏன் எனக்கு இப்படி ஆள் கூட்டிட்டு வந்து ஆட தெரியாதா? ஏன் என் பிள்ளைங்களுக்கு பேச தெரியாதா, ஆட தெரியாதா? கூட்டிட்டு வந்து ஆடு கூட்டிட்டு வந்து நீங்க கொஞ்சம் காப்பாத்து. வந்து இப்ப நாங்க அடிச்சுக்கிறதுக்கு வரல. 5ஆம் மணிக்கு இவளுக்கு தான் பிரச்சனை. காசு பணம் 5ஆம் மணிக்கு ஊ கொடுத்தாங்க. என்னை ஊம்பா கூட்டிட்டு வந்துச்சப்ப அப்புறம் நான் எனக்கு வேற ஒரு பாரு. என் கூட சண்டை போட்டு தந்தேன் அப்படியா? நான் பழனியில இருக்கிறேங்க. எனக்கு போன் பஞ்சாயத்து. உங்க சின்ன ஆய் மேல கொடுக்காம இருக்க தேவை கிடையாது. இந்த ஆள் மேல எங்க கொடுக்கணும்? நாங்க 24,000 ரூபாய் அன்னைக்கு போய் செலவு பண்ணிருக்கோம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல. இவ 1 ரூபாய் கொடுத்தாளா? யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? யாருக்கு கொடுத்தா? பேசுவாங்க. யாருக்கு கொடுத்தேன்னு கேக்குறேன். நீ இருக்கிறது நான் வழி போட்டவே நான் பேசுறேன். போன் ஸ்டேஷன்ல எங்க அப்பா இந்த ஆராயத்தை கூட போய் நான் நிக்கிறேனே. கேஸ் கொடுக்கணும் வேலை என்ன இருக்கு? இவர் மேல ஏன் கேஸ் கொடுக்கணும்? போ அதெல்லாம் போயிருச்சு வந்துருச்சு பேசாம நீ வந்து நான் என்னவோ நான் கட்டுப்படுறேன் நான் சொல்றேன். நான் என்ன நான் நாளைக்கு கட்டுப்படுறேன் நான் சொல்றேன். இதுக்கு மேல நாங்களும் விட்டு கொடுத்து போணுமா? எங்க அம்மா, ஏய் தம்பி சொன்னாங்க நீ போப்பா நீ போப்பா. அடிக்கிறா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. யாரு இதுக்குதான் உங்களை சொன்னா. ஐயோ அப்ப இவன் சொல்றது செருப்பால் அடிப்பேன் மரியாதை சொன்னாங்க என்ன சொல்றீங்க? போடா. செருப்பால் அடிப்பேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் கேப்பேன்லமா கேப்பேன்ல உட்காருமா வீட்ல சண்டை வரும் செருப்பால் அடிப்பே பிச்சைக்கார பையன் சொல்லிட்டான். யாரா இருந்தாலும் மரியாதை பேசுற மரியாதை கொடுப்பாங்க. பைப் ரோட்ல இருக்கு. ரோட்ல இருக்க பைப் நான் தண்ணி பிடிக்க கூடாது. இப்பதான் பேச்சு ரோட்ல இருக்க இந்த பைப் தான் பைப் உடனே தூக்கிட்டு வந்து தலைவர்ல தூக்கிட்டு வந்து ஏன் போட்டா உன் வீட்டுக்கு எடுத்து போடு. ஏன் ரோட்ல எதுக்கு பைப் போட்டுருக்க? நல்ல முண்டையா இருந்தாக்கா துணிமணி நான் கட்டி அவன் கட்ட துணிமணி தொடக்கூடாது. இல்ல நீ நாஜேத்த முண்டா நீ எல்லாத்தையும் அவமானப்படுத்த முண்டா எங்கன வேணா துணி இல்லாம மணி இல்லாம தெரியற முண்டா எல்லாம் தொடர நான் சரி போ அப்படின்னு விட்டுட்டு போறேன். அப்புறம் என்ன பண்ற நான் கொண்டு ஒரு பாதுகாப்புக்காக ஒண்ணு வச்சிருக்கேன்னு வச்சுக்க வந்தோடனே அப்புறம் என்ன பிள்ளைக்கு நான் வைக்கிறது நீ என்னதுக்கு என்னை பிடிக்கல செய்யக்கூடாதுல்ல அதுக்கு அவன் மண்ணு போகாம இது போகாம பாதுகாத்து வைக்கிறேன் நானு. முத நாள் உன் புள்ள எடுத்து வச்ச பண்ணி பார்த்து தானே இருந்தா. யாரு பக்கத்துல தண்ணி யாரா இந்த பேச்செல்லாம் எனக்கு தேவையில்லப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க நான் கணக்கு சேர்த்த அந்த பைப் போட்டேன் போய் பிடிக்க வேண்டியதானே. கிளாருக்கு என்ன சொல்ல போய் ரிப்போர்ட் பண்றேன் பண்ணிருக்கேன். அந்த பைப்ல பிடிமா அவங்க 2 பேரும் இந்த பக்கத்து இருக்காங்க பிடிக்கிறான்னு சொல்றாங்கல்ல சொன்ன போய் பிடிக்கணும்ல நீ ஊத்தம்ல அப்புறம் இதுல தான் திருப்பி வந்து நுழையிற. கிளாருக்கே சொல்லிட்டேன்ல வாய்க்கராஜ் கூட அதுல பிடிச்சிக்கிட்டு நீங்க போய் அந்த பைப்ல பிடிச்சிக்கிட்டு நீ வேணா எதுவுமே பூரா அவங்க பேசுறது நியாயமா இருக்கணும். அப்ப பிடிக்கலனாக்கா நீ போடியதான பிச்சைக்கார பையன். ஆமா நான் பேசுறேன் நீங்க எதுவுமே பேசல. எங்க அம்மா எல்லாமே நான் பேசுறேன். சொத்துக்கு எப்படி நீ அலையிற எல்லாமே நான் பேசுறேன். என்ன பண்ணிருப்ப என்ன பண்ணிருப்பான்னு கேக்குறேன். வெட்டி இருப்ப. அப்ப என் மேல கொஞ்சம் பிச்சைக்காரனா? உனக்கு பிச்சை எடுத்தனா? ஏன் நான் போய் அவன்கிட்ட பிச்சை எடுத்தனா? ஆமாண்டி ஆமா ஆமா உனக்கு அறுக்க வந்தேன் நானு உனக்கு அறுக்க வந்தேன். மரியாதை வாய முடிக்க சொல்லிட்டேன். மரியாதை வாய முடிக்க பேசுறியா? நீ போ பண்ணு. ஏமா ஐயா நாங்க பேசட்டுமா போட்டுமா அதாவது வச்சுங்க ஏதாவது பேசலாம்னா சொல்லுங்க. நாங்க போறோம் நீங்க வந்து கரெக்ட்டா நான் என்ன சொல்றேன் அக்குறட்டா பேச விட்டுருங்க. எங்களுக்கு வந்து கேட்க மரியாதை இல்லாததுக்கு அவசியம் கிடையாது. நம்ம பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க விட்டான். இன்னைக்கு அந்த பிள்ளைய கூட ஒரு பிள்ளை எங்க பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு சத்தனைக்கு ஏன் வாங்கி விட்டவங்க விடுறாங்க. அன்னைக்கு யாரும் போக வேண்டியதானே? அங்கிட்டு உள்ளவங்க அப்புறம் மாமா ஏன் புடிச்ச மட்டும் அவன் பிச்சைக்காரன். அண்ணே இங்க வா. ஏய் நீ போய் ஏலே இங்க வா. இந்த பேசி எனக்கு அவங்களுக்கு எந்த ஒரு மாசம் முன்னாடி நான் வாங்க போட்டு உள்ள வாங்கிட்டேன். எல்லாரும் கணக்கு நம்ம பேச வந்தது என் பெரிய புள்ள போயிருச்சு. அது தலையெழுத்து போயிருச்சு. நாங்களே விதியை நினைச்சுக்கிட்டு நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? நான் பொண்ணை பெத்தவ தான். நீங்களும் ஒரு பொண்ணை புடிங்கி வச்சிருக்கீங்க. என் பிள்ளைய கூட்டி விட்டு நான் வாங்கிட்டீங்கன்னா என் புள்ள போச்சுன்னு நான் பாட்டில் தலையை மொழி நாங்க எப்படி குடிச்ச மாட்டேங்க நொந்துட்டு சாப்பிடணும் எங்களுக்கு தெரியுமா? பிச்சைக்கார போய் கூட்டி விட்டு வாங்கிட்டீங்கன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் சொல்ற வார்த்தையா? யாரை கூட்டி விட்டு வாங்கிட்டீங்க? நீ போ. என் மாவனை பார்த்தேன் நானு. நீ என் புள்ள போய் பார்த்தானா? இல்லை உங்களுக்கு தெரியுமா? போலீஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க நீங்க? நீ என்னமா சொல்ற? சொன்ன காசை கொடுமா. நான் காசை கொடுக்குறேன். எனக்கு பத்திரத்தை கேன்சல் பண்ணி கொடுத்தாலும் ദിവസം நான் தான் நீ எதை வேணாலும் பண்ணிக்க. நான் எங்க வேணாலும் நான் தான் விவசாயம் நீ எதை பண்ணுவேன். வேணாலும் பண்ணிக்க. நான் தான் விவசாயம் பண்ணுவேன். பண்ணாயிரம் வட்டி காசை கொடு. வட்டி தர முடியாது. வட்டி தர வட்டி காசை பேச கிடையாது. நீ சொன்னா எங்க வேணாலும் போட்டு வேற ஒரு வழியில அதை வந்து நம்ம எப்படி சாந்தமா பேசி எப்படி பண்ணணுமோ அப்படி வரணும். நான் சொல்லிட்டேன்மா இப்படி ஆடுறதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. ஆள் கிடையாது. இப்படி ஆடுறதுக்கு நான் ஆள் கிடையாது. தம்பி அவங்களுக்கு வந்து பிள்ளைங்க தலைக்கு மேல வசந்திருக்கு அந்த ஆடுது. நீ தான் பேச கேட்க மாட்டா ஆ கேட்க மாட்டோமா? நான் நல்லா திருப்பின்னு சொல்றேன் எனக்கு